இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாம்பழ மஸ்தானி எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: மாம்பழம், பால், சர்க்கரை, வெனிலா ஐஸ்கிரீம், நட்ஸ், ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மாம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை இல்லை ஸ்வீட்க்கு ஏற்ப சர்க்கரை சேர்த்து அது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன். 100 ml பால் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மாம்பழ மஸ்தானி பண்ணுறதுக்கு இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் கட் பண்ணி வச்ச மாம்பழத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கரண்டி வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பாதாம் முந்திரியை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மாம்பழ விழுதை இதில் கிளாஸோட நெக் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. மேலே டாப்பிங்ஸ்க்கு டூட்டி ஃப்ரூட்டியும் நட்ஸும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மாம்பழமும் சேர்த்து கார்னிஷ் பண்ணலாம். பூனேயோட ஃபேமஸ் டிஷ் மாம்பழ மஸ்தானி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.